போடா என் பழத்தை கனியை வச்சுட்டு போ, கண்டிப்பாக அந்த காசை அவன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். போயினையா, கேட்டியா, கொடுத்தானா, வாங்கிட்டியா, வந்தாச்சா, பாத்தியா மாட்டேன்னா போடு சாமி, வெளிநாடு போகணும், வெளிநாடு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா. நானும் சரி போயிட்டு வா அப்படின்னு போயிட்டு வானோடனே சரி எதுவும் ரைட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருப்பான் நாட்டுக்குது, சரி போயிட்டு வரட்டும் நான் சொன்னேன். வேணா பண்ணுறான், காசு என்ன கேட்குறான், சாமி காசு இல்லை சாமி வெளிநாடு போகிறதுக்கு, அது நீ தான் சாமி ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறான். எப்படி பார்த்தியா, அப்படியா, காசு நான் ரெடி பண்ணி கொடுக்கணுமா, சரி ரைட்டு நீ கேட்குற இடத்துல வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி தானே சொன்னேன். ஆனால் அந்த இடத்துல பஸ்ஸில் வந்து பார்ப்போம் நான் இங்கே, அப்படி தானே, போடா என் பழத்தை கனியை வச்சுட்டு போ, கண்டிப்பாக அந்த காசை அவன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். போயினையா, கேட்டியா, கொடுத்தானா, வாங்கிட்டியா, வந்தாச்சா, பாத்தியா மாட்டேன்னா ஓ கேளுண்ணே. ஆனால் உனக்கு ஒரே இது, என்னடா நீங்கள் கொடுக்க மாட்டேன்னா என்னடா ஒரு அதிசயமாக இருக்குது, பழத்தை கொண்டு போனோடனே பணத்தை கொடுத்தான், ஒவ்வொரு விஷயத்துக்கு சாமிகிட்ட பழம் வாங்கிட்டு போயிடலாம். பார்த்து எல்லா பழத்தையும் முடிச்சிடலான்னு பார்க்குறீங்களா இல்லையா, அப்படி நினச்சிட்டியா, சரி ரைட்டு நம்ம நினைக்கிறது தான் சொல்லுவோம், அதுதான் கர்ப்பசாமி இல்லையா. அப்படி இருக்கும் போது இது பண்ணியாச்சு. ஆனால் வந்து வட்டி கொஞ்சம் இதாக இருக்குது, வட்டி அதிகமாக இருக்குது. எவ்வளவு அதிகமாக இருக்குது சாமி, 2,4 ரூபாவா, 2,4 அது அவன் தொழில், அவன் புரியலையா, அவன் தொழில், அவன் தொழில் அவன் பண்ணித்தான் இல்லையா, இப்படித்தானே. சரியா, இப்போ என்ன வேணும் சொல்லு. வெளிநாடு எப்போ கிளம்புறேன், செப்டம்பர் எத்தனாம் தேதி, ஃபிக்ஸட் ஆகலையா, வண்டிக்கு உள்ளே போயிருக்கா, வண்டியை முடிச்சிட்டாங்க சார் எப்பவுமே, அதுதான் தேக்கி வச்சுக்கிறேன், பணத்தெல்லாம் கட்டி கட்டியாக வச்சுரு, வண்டியை முடிச்சுட்டு போகலாம். சரியா, சொல்லலாமா, வேற என்ன வேணும், நீ போனால் தான் காசு தங்கும், ஏன்னா அது வேலைக்கு போக காசே வரல, எப்போ காசு தங்கும், வெளிநாடு போ தங்க வச்சுருவோம், எல்லாமே வந்து வாங்க வச்சுருவோம், நிலப்பெல்லாம் வாங்க வச்சுருவோம், நகையெல்லாம் வர வேண்டியது. என்ன சார் விளக்கம், என்னென்ன வேண்டாம், நகைக்கு நான் 10 வருவேன், இப்போ கேட்க வேண்டாம். சரியா, நீ தம்பி கவர்மெண்ட் வேலையிலே இருறா, எப்படிலாம் கவர்மெண்ட் வேலை வேணுமா, நீ முதல்ல வெளிநாடு போ, அப்புறம் பேசிப்பாத. பண்டிகை முடிஞ்சு தானே வரும் கவர்மெண்ட் வந்து அவனுக்கு பச்சை 20 நாள் தாண்டா இருக்குல்ல பண்டிகை, வா அன்னைக்கு தானே. சரியா, எல்லாம் உடனே கொடுத்தா நீ வரமாட்டேன், வருவியா, எல்லாம் அப்போ தான் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தேன்னா என்னடா அந்த சாமி வந்து வரலன்னா அடிக்குதுங்கிறாங்க. சரி அப்போ நான் அப்போ பார்த்தேன்.